Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக இந்த 39வது நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது என்னமோ தெரில, இன்றைக்கான வார்த்தைக்கு வந்தவர்களே சாட்சி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசன பகுதியை வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்றும் வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்பா, உமது பிரசன்னம் வெளிப்படட்டும்பா, உமது வார்த்தை வெளிப்படட்டும்பா. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, அடியேன் உம்முடையவன், எல்லாம் உம்முடையது. உமது பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். வாசித்த வசனங்களை மீண்டுமாய் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் கூட சேர்ந்து வாசியுங்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் இருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த எஸ்ராவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம், இது இரண்டுமே எதோடு தொடர்புடையது என்று சொன்னால் எரேமியா புஸ்தகத்தோடு தொடர்புடையது. ஏனென்றால் இந்த காரியம் நடக்கும் என்று தீர்க்கமாக கர்த்தர் எரேமியாவை கொண்டு என்ன பண்ணாரு? பேசினார். நம்ம அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்த வாரங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கடந்த வாரங்கள் முழுவதும் எரேமியாவை கொண்டு தேவன் தமது ராஜ்யத்தையும் தமது அலங்கத்தையும் தமது ஆலயத்தையும் தமது ஜனங்களையும் அவருடைய குடியிருப்பையும் எப்படி அவர் கட்டுகிறார், எப்படி அவர் கட்டப் போகிறார் அப்படிங்கிற காரியங்களையும் அதற்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களையும் கடந்த வாரம் முழுக்க தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனம் அழகா சொல்கிறது, எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நாம் ஏன் எரேமியாவை அதிகமாக தியானித்தோன்னு சொன்னால், அதை தியானித்தாதான் இங்கே என்ன பண்ண முடியும்? நம்ம ஊடுருவும் போது அது சீக்கிரமாக நமக்கு புரியும். அதனால் அப்போ எரேமியாவோடு தேவன் சொன்ன வார்த்தை என்ன? நான் கோரேசை எழும்ப பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் கோரேசை எழும்ப பண்ணுவேன். அவன் ஆவியை நான் ஏவினபடுகிறாள், அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் முந்தி போவான் என்று சொல்லி கோரேசை குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா 45:4 அந்த வசனங்கள் பகுதியெல்லாம் வாசிக்கிறப்ப நமக்கு நன்றாக தெரியும். அப்போ ஸ்தோத்திரம், இங்கே கோரேசே சொல்லுகிற வார்த்தை இது. கோரேசே சொல்லுகிற வார்த்தை 1வது வசனம் 2வது வசனம், எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தங்கும் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோரே சொல்லுகிற வார்த்தை, கோரேசின் முதல் வருஷம் அப்படின்னு சொன்னா கோரேஸ் ராஜாவான முதல் வருஷம் கிடையாது. அல்லேலூயா. ஸோ இந்த அதிகாரத்தில் இந்த புஸ்தகத்தில் கோரேஷின் முதல் வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கும்.
கோரேசின் முதல் வருஷம் என்றால் கோரேஸ் ராஜாவான முதல் வருஷம் கிடையாது. கோரேஸ் ராஜாவானது பெர்ஷியாவில் தான் அவர் என்ன பண்ணாரு, ராஜாவாக முடிசூட்டப்பட்டாரு. ஆனா இங்க சொல்லப்படுகிற முதலாம் ஆண்டு என்கிறது அவர் பாபிலோனை முறியடித்த முதலாம் ஆண்டு. அவர் பாபிலோனை முறியடித்து பாபிலோனில் ராஜாவாக முடிசூடப்பட்ட அந்த முதல் வருஷத்துல பாபிலோனில் இருக்கக்கூடியதான ஜனங்களை பார்த்து கோரேஸ் என்கிற ராஜா சொல்லுகிற வார்த்தை. ஏன்னா பாபிலோனில் இருக்க முன்னாடி யார் இருந்தார், நேபுகாத் நேச்சர்ங்கிற ஒரு அரசன் என்ன பண்ணாரு, ஆண்டு கொண்டு இருந்தாரு. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உடைக்கும்படி பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் வந்து உருவான இடத்திலிருந்து பாபிலோனை கைப்பற்றி பாபிலோனில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த அந்த முதல் வருஷம். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அதனால கோரேஸ் ராஜாவான முதலே செஞ்சார்னா கண்டிப்பா கிடையாது. ராஜாவானது பெர்சியாவில், அவர் அங்க ராஜ்யபாரம் பண்ணிட்டு பாபிலோனை சிறைப்பிடிச்ச போது இங்கே அவருடைய தன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறப்ப அந்த முதல் வருஷத்துல கர்த்தருடைய ஆவி அவர் ஏவுகிறது. ஏன்னா பெர்சியாவில இருந்து பாபிலோன்ல ஜனங்களை விடுதலை பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது, கோரேஸ்க்கு அதிகாரம் கிடையாது. அதனால சில சமயங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேல இருக்கும். எப்படி இருக்கும், நான் இவனை கொண்டு அந்த காரியம் செய்வேன். இப்ப உதாரணத்துக்கு கோரேஸை கொண்டு என் ஆலயத்தை நான் கட்டுவேன்னு சொன்னா, கோரேஸ் இருக்கிறது பெர்சியாவில், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறது பாபிலோன்ல. பாபிலோனுக்கும் பெர்சியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப சம்பந்தம் இல்லாத இருக்கிற இடத்துல ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? அவர் பெர்சியால இருக்கிறவனுக்கும் அந்த ராஜாவுக்கும் பாபிலோன் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எப்படி தொடர்பு உண்டாகும்? சில சமயங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறப்ப நமக்கு இப்படிப்பட்ட யோசனை வரும். ஆண்டவர், நான் இருக்கேன் அங்க, அவங்க இருக்காங்க அங்க, இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகும்? இது சாத்தியம் கிடையாது. அவ ராஜ்யம் வேற, நான் அடிமையா இருக்கிற ராஜ்யம் வேற. வேற வேற ராஜ்யங்கள் இருக்கிறவன் எப்படி எங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு யோசிக்கிறப்ப அது நமக்கு புரியாது. ஏன்னா அநேக கர்த்தருடைய திட்டங்கள் புரிந்து கொள்ளத்தக்க ஞானம் நமக்கு கிடையாது. அப்ப ஸ்தோத்திரம், எப்படி தேவன் பெர்சிய ராஜாவாகிய கோரேசை கொண்டு பாபிலோன் சிறைப்பட்டதான ஜனங்களை விடுதலையாக்கி ஆலயம் கட்டுவார்னா, பாபிலோன் ராஜ்யத்தையே யார் கையில கொடுக்கிறாரு? பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் கையில கொடுத்து, நீ பாபிலோனை போய் ஆட்சி செய். இப்ப சில இடங்கள்ல நம்மிடத்தில் ஆளுகையை கொடுத்து அதை நமக்கு கீழே கொண்டு வந்து நம் மூலமாய் சில காரியங்களை கட்டுவதற்கு தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கிறார் என்பதை நாம் சில சமயங்களை புரிஞ்சுக்கணும். சில குடும்பங்களுக்காக, சில உறவுகளுக்காக, நம் சபைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது நமக்கு தரிசனமாகவோ சொப்பனமாகவோ இல்லை தீர்க்க தரிசனமாகவோ தேவன் சில வார்த்தைகளை கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் இது எப்படி என்னால சாத்தியமாகும்னு கேட்டா, ஸ்தோத்திரம், நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் ஆளுகை யாருடைய கையில வரப்போகுது? என்னுடைய கையில வரப்போகுது. நான் அதற்கு ராஜாவா இருக்கும்போது நான் சொல்லுகிறபடியெல்லாம் ஜனங்கள் கேட்பதற்கு தீவிரமா இருந்தாகணும். இப்ப கோரேசுடைய கரத்துல பாபிலோன் கிடைத்த உடனே பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணுகிறார், கோரேஸ் ராஜா என்ன பண்ணுகிறாரு, ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அவருடைய ஆலயத்தை கட்டுறதற்கு நீங்க இஸ்ரவேல் ஜனமே நீங்க போங்க. இஸ்ரவேல் ஜனமே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்க போங்க. அவர் என்னோடு பேசுகிறார். அது அழகா சொல்லுகிறாரு, தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உனக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவான். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் தேவன் தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி கோரேஸ் ராஜா யாருக்கு வலியுறுத்துகிறாரு? பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கோரேஸ் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். இது முதல் நிபந்தனை. அதாவது எல்லாரும் போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. 4வது வசனம் பார்க்கிறப்ப, அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவித்தான். இப்ப முதல் நிபந்தனை கோரேஸ் வைக்கிறாரு, நீங்க எல்லாரும் எங்க போங்க? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எருசலேமுக்கு போங்க. யூதாவில் இருக்கிற எருசலேம் நகரத்துக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க. நான் உங்களை விடுதலை பண்ணுகிறேன். நீங்க விடுதலையோடு போங்க, போய் ஊழியத்தை செய்யுங்க அப்படின்றாரு.
அப்ப ரெண்டாவது ஒரு காரியம் எழுதுறாரு, ஒரு வேளை எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் பாபிலோன்ல இருக்கிறேன் அப்படின்றவங்க உற்சாகமான காணிக்கையை கொடுக்கணும். என்ன காணிக்கை கொடுக்கணும்? வெள்ளி, பொன், இப்படிப்பட்ட திரவியங்கள், மிருக ஜீவன்கள், இது எல்லாவற்றையும் எதற்கு காணிக்கையா கொடுக்கணும்? கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு நீங்க காணிக்கையாக என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எல்லா காரியத்தையும் நிபந்தனையாக எழுதி தன் ராஜ்யம் எங்கும், பாபிலோன் எங்கும் அல்ல, பெர்சியா கைப்பற்றியிருக்கிற ராஜ்யம் எங்கும் அவர் என்ன பண்றாரு? எழுதி விளம்பரம் அனுப்புகிறார். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இப்ப மூன்றாவது ஒரு காரியம் நடக்குது. யூதா பென்யமீனுடைய ஆசாரியர்களில் எவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவினாரோ அவர்களே எங்க வந்திருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதற்கு அவங்க எழும்புகிறார்கள். அடுத்து 6வது வசனத்துல பார்க்கிறப்பதான், அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகம் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவனையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்போ இங்கே இருந்து எஸ்ராவின் தலைமையில், அதாவது நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்குறப்ப எஸ்ராவின் தலைமையிலையும் நெகேமியாவின் தலைமையிலையும் யோசுவாவுடைய தலைமையிலையும் கர்த்தர் எத்தனை பேரை அனுப்பினார் என்றதான விவரம் முழுவதும் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து பொறுமையாக என்ன பண்ணுங்க, வாசிங்க. எந்தெந்த கோத்திரத்திலிருந்து எந்தெந்த குடும்பத்திலிருந்து யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்காக பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எருசலேமுக்கு போனாங்க அப்படிங்கிற இந்த முழு விவரமும் நமக்கு 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பொறுமையாக வாசியுங்க. இப்போ முதல் அதிகாரத்தில் இப்போ ராஜாவுடைய கட்டளை என்ன? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு போங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு போங்க. அவர் 2ஆவதா வைக்கிற நிபந்தனை என்ன? நீ போக முடியலன்னா ஆலயத்துக்கு தேவையான சகலத்தை நீ என்ன பண்ணணும்? இங்கேருந்து உன்னுடைய பங்கை நீ கொடுக்கணும். 2வது, உன் பங்கை நீ என்ன பண்ணணும்? கொடுக்கணும். 3வது, எவர்களுடைய ஆவியை கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் அத்தனை பேரும் புறப்பட்டாக வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுது விரும்புகிற ஒன்று என்ன? கட்டப்பட வேண்டும் என்பது. ஏன்னா இந்த ஜபத்துடைய நோக்கமே கட்டப்பட வேண்டும். என்ன கட்டப்படணும்? குடும்பம் கட்டப்படணும், சபை கட்டப்படணும், என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். இது 3ம் கட்டப்படுறதற்கு இங்க 3 காரியத்தை கோரேஸ் மூலமா தேவன் முதலாவது பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ முதல்ல போ. எங்க போகணும்? எருசலேமுக்கு போ, தேவனுடைய நகரத்துக்கு போ, தேவன் வாசம் பண்ண இடத்துக்கு போ, அதாவது தேவனுடைய சமூகத்துக்கு போ அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க கோரேஸ் எருசலேமுக்கு போங்க, ஆலயம் கட்ட போங்க, அந்த நகரத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. ஏன்னா எதற்காகனா எருசலேம் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். இஸ்ரவேல், எருசலேம், கானான் தேசம், இது எல்லாமே ஒண்ணுதான். கானான் தேசம் பின்பு இஸ்ரவேலாய் மாறுகிறது, இஸ்ரவேல் பின்பு எருசலேமாய் மாறுகிறது, தாவீது நகரமாய் மாறுகிறது, பின்பு அது இஸ்ரவேல் தேசமாக இப்படி பல வார்த்தைகள் எதற்கே கொடுக்கப்படுகிறது? கானான் தேசத்திற்கு. இந்த கானான் தேசம் கர்த்தருடைய வாக்கு தத்தம். அப்ப நம்மிடத்தில் நாம் கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் போக வேண்டிய இடம் எது அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் போகணும். அது கர்த்தருடைய சமூகமா இருக்கலாம், அல்லது என்னுடைய ஜப அறையா இருக்கலாம், அல்லது என்னுடைய வேத வாசிப்பா இருக்கலாம். என்னோடு நான் தேவனோடு நெருங்குற விதமாக கட்டப்படும்படி தேவனை நோக்கி போகணும். நான் கட்டப்படுவதற்கு நான் தேவனை நோக்கி போகணும். இது முதல் காரியம், போங்கள். 2வது, நீங்கள் கட்டப்படுவதற்கு, ஆலயம் கட்டப்படுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஆலயம் கட்டப்படுவதற்கு, அதாவது இங்கே ஆலயம்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நம்முடைய தலைப்புக்கு போயிடுறேன். நான் கட்டப்பட என்னுடைய பங்களிப்பு என்ன? என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட என் பங்கு என்ன? என் குடும்பம் கட்டப்பட என்னுடைய பங்கு என்ன? என் குடும்பம் கட்டப்பட என்னுடைய பங்கு என்ன? என் சபை எழுப்புதல் அடைய, என் சபை ஆத்தும பெருக்கம் அடைய என்னுடைய பங்கு என்ன? அல்லேலூயா. 3வது தான், எவர்களின் ஆவியை ஏவினாரோ அவர்களே
எழும்பினார்கள். எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். மூன்றாவது, நான் தேவனுக்காய் எழும்புகிற ஸ்தானத்திற்கு தள்ளப்படணும். நான் தேவனுக்காய் எழும்புகிற ஸ்தானத்துல நான் நிக்கணும், அல்லது தள்ளப்படணும் அல்லது நிற்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் இருந்தாங்க. சிலருடைய ஆவியை தேவன் ஏவி இருக்கிறார் என்றால் மீதி இருக்கிறவர்கள் எங்க? இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தன்மை இரண்டு கோணத்தில் போகும். சபையார் அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். இரண்டு கோணத்தில் பிரசங்கம் போகும். இரண்டு விதமான கோணத்துல நம்முடைய பிரசங்கம் போகும். ஒன்று என்னன்னா புறப்பட்டவன், இன்னொன்று புறப்படாதவன். ஒன்று பங்களித்தவன், மற்றொன்று பங்களிக்காதவன். ஒன்று தேவனால் ஏவப்பட்டவன், மற்றொன்று தேவனால் ஏவப்படாதவன். இப்ப இந்த 6 காரியங்களையும் நம் தேவ சமூகத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்ப முதலாவது, போங்கள் அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன பண்ணணும்? புறப்பட்டு போகணும். நான் போயிட்டு எனக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணாது? வராது. இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன? பங்களிப்பு என்ன? இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன வருது? எவன் தகுதி உள்ளவனா இருக்கிறானோ அவனைவே தேவன் ஏவுகிறார், அவனை கொண்டே தமது ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம். நான் தியானிக்கும் போது இந்த அதிகாரங்களை படிக்கிறப்ப, ஏன் ஆண்டவர் போனவர்களை விட்டுட்டேன், இந்த போகாதவங்க ஏன் போகாம இருக்கிறாங்க, அவங்க இவங்க ஏன் போகாம இருக்கணும்? இப்ப இந்த போகாதவங்களை குறிச்சு யோசிக்கும் போது என்ன காரணத்தினால இவங்க போகாம இருந்தாங்க? இன்றைக்குமே நம்முடைய ஜெப நாட்கள்ல வந்தவர்கள் ஒரு கூட்டம் என்றால் வராதவர்களும் எல்லா இடத்திலையுமே 2 விதமான கூட்டம் இருக்கும். பங்களிப்புள்ள கூட்டம், பங்களிக்காத கூட்டம், கலந்து கொள்ளும் கூட்டம், கலந்து கொள்ளாத கூட்டம், செயல்படும் கூட்டம், செயல்படாத கூட்டம், வேலை செய்யும் கூட்டம், வேலை செய்யாத. இப்ப எல்லா இடங்களிலும் 2 விதமான கூட்டம், செயல்படும் கூட்டம், செயல்படாத கூட்டம் என்று சொல்லி 2 விதமான கூட்டங்கள் பிரிக்கப்படும். அப்ப முதல் கூட்டம், புறப்பட்ட கூட்டத்தினுடைய பங்களிப்பு தெரிஞ்சு போச்சு. அவங்க போய் ஆலயத்தை என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. இப்ப புறப்படாத கூட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த கூட்டம் என்னதான் பண்ணாங்க உட்கார்ந்து அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறப்ப ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுகிறது வருகிறது. இது அனைத்துமே இது தியானமே தவிர இதற்கான வேத ஆதாரம் கிடையாது, இதற்கான வரலாற்று ஆதாரமும் கிடையாது. அனைத்துமே இந்த வசனங்களை தியானிக்கும் போது என் இருதயத்துல தேவன் போட்ட சில வார்த்தைகளை தான் இங்க நான் பிரசங்கம் பண்றேன். அதனால இது எல்லாமே வரலாறு பூர்வமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. 2வது வசன ஆதாரமும் இருக்காது. அல்லேலூயா. இது அனைத்தும் நம்முடைய மனதில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் மாத்திரமே. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போது புறப்படாதவனை குறித்து நான் காரியம் யோசிச்சேன். புறப்படாதவங்களை குறித்து நான் ஒரு காரியம் யோசிச்சேன். என்ன? ஒண்ணு அவங்க சூழ்நிலை, ஒண்ணு அவங்களுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்கலாம். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும்னு நினைப்போம், ஆனா சூழ்நிலை போக விடாம விட்டுருக்கும். சரி, விட்டுறலாம். இரண்டாவது வயது அல்லது பலவீனம். வயது அல்லது பலவீனம். ஒருவேளை சகோதரிகள் அங்க கர்ப்பஸ்திரீகள் இருந்திருக்கலாம், அல்லது பிள்ளை பெற்ற சகோதரிகள் இருந்திருக்கலாம், அல்லது பலவீனமானவங்க இருந்திருக்கலாம், அல்லது சரீர அவயவங்கள் உப்பினவர்களோ அல்லது உடைந்தவர்களோ நடக்க முடியாதவர்களோ, ஏதோ ஒரு பலவீனம் அல்லது வயது முதிர்வு. இந்த காரணங்கள் இருக்கலாம். இந்த 2 கேட்டகரியை கூட என்ன பண்ணிடலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். சூழ்நிலை முடியாது, சரி ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் என்ன பண்றேன், நான் வரேன். இது ஒரு கூட்டம், இதை விட்டுறலாம். இன்னொரு கூட்டம் பலவீனம் அல்லது வயது முதிர்வு. என் வயது முதிர்வில் நடந்து போக முடியாது, என் பலவீனத்தினால நடந்து போக இது ஒரு காரணம். சரி ஓகே, இவங்களுக்காக ஏதாவது என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகலாம். இவங்க இருவருக்குமே விருப்பம் இருக்கும், ஆனா போறதுக்கான அனுகூலம் என்ன பண்ணியிருக்காது, இருந்திருக்காது. இவங்களுக்கு காரியங்களை அனுகூலப்படுத்துறதற்கு யெஷுவாவோ அல்லது நெகேமியாவோ அல்லது எஸ்ராவோ ஏதோ ஒரு காரியத்தை, அல்லது கோரேஸ் மூலியமாகவோ ஏதோ ஒரு காரியத்தை இவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது, இவர்களுக்கு பங்களிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை உங்களால உருவாக்கி தர முடியுமா? என்ன பண்ண, கோரேஸ் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் சாத்தியம். இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. இப்ப பாபிலோன் எருசலேமுக்கு போன எப்படிதான் போனோம்? பாபிலோன்ல இருந்து
எருசலேமுக்கு போகிறதுக்கு எப்படி தான் போகணும்? நடந்து தான் போகணும். எப்படி தான் போகணும்? நடந்து தான் போகணும். புறப்பட்டு போகிற அத்தனை பேரையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி கொடுப்பான்னு கேட்டால், பொருட்களை கொண்டு போகிறதுக்கு வண்டி இருக்கும். ஆட்கள் எப்படி தான் போயாகணும்? நடந்து தான் போகணும். இப்போ நான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கிறப்ப தான் ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்திருக்குன்றதை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே இந்த பிரசங்கத்துக்கு வந்தவர்களே சாட்சின்னு நான் சொன்னேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அவ்வளவு தூரம் போகணுமா? எவ்வளவு தூரம் போகணுமா? அவ்வளவு தூரம் போகணுமா? வேண்டாம், இங்கே என்ன பண்ணிடுவோம்? இருந்துருவோம். தூரத்தை காரணம் காண்பிக்கிறவர்கள், தூரத்தை காரணம் காண்பிக்கிறவர்கள். இரண்டாவது, வழியிலே என்னுடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டா என்ன செய்வது? வழியிலே என்னுடைய உடைமைகள் அனைத்தும் கொள்ளையிடப்பட்டால் என்ன செய்வது? இந்த கூட்டம் யாரு? தன் பொருட்கள் மீது, தன் உடைமைகள் மீது கவனமாக இருக்கிற ஒரு கூட்டம். சரி, மூன்றாவது, நான் எருசலேமுக்கு போனாலும் நான் எங்கு தங்குவேன்? எருசலேம் எப்படி இருக்கு? இப்ப எருசலேமுடைய ஆலயம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நகரமே தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. அங்க வாழ்வதற்கு வீடு கிடையாது. இப்ப இன்னொரு கூட்டம் இருக்கு, நான் எருசலேம்ல போனா எங்க வாழுவேன்? எனக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்கு? இவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, சௌகரிகமான வாழ்க்கை வாழ எதிர்பார்க்குற ஒரு கூட்டம். ஏன்னா எருசலேமில் தேவன் ஏற்கனவே, பாபிலோனில் ஏற்கனவே தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று எரேமியாவை கொண்டு நிபந்தனை எழுதிட்டாரு. நீங்கள் அங்கு வீடுகள் கட்டி, தோட்டங்கள் நாட்டி, குமாரனுக்கு பெண் கொடுத்து, குமாரத்திகளுக்கு மாப்பிள்ளை எடுத்து நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ 70 ஆண்டுகளாக யார் வாழ்ந்துட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அந்த தேசத்தின் குடிமக்களாகவே என்ன பண்ணிட்டாங்க? வாழ்ந்துட்டாங்க. இப்போ ஒரு தலைமுறைக்கு தெரியும் அடிமையாக வந்த, இன்னொரு தலைமுறைக்கு தெரியுமா அடிமையாக வந்த விஷயம்? இப்போ பாபிலோன்லேயே பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா இது அடிமையான தேசம் என்று? அதுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே பாபிலோன் தான் தன் தாய்நாடு, பாபிலோன் தான் தன் தாய்நாடு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் தாய்நாடு நமக்கு எருசலேம் என்று சொல்லி. பாபிலோன் இல்லைன்னு யாருக்கு தான் தெரியும்? அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். இப்போ பிள்ளைங்க ஒரு சில பேர் கேட்கலாம், அப்பா அங்கே போய் நமக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்க போகுது? இங்கே இருக்கிற சௌகரியம் அங்கே இருக்குமா? இங்கே இருக்கிற மாதிரி வீடு அங்கே இருக்குமா? இங்கே இருக்கிற மாதிரி குளம் தோட்டம் இருக்குமா? இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அங்கே இருப்பாங்களா? இப்போ சிலருடையதான பிரயாணத்தின் தடைகள் எப்படி மாறுது? முதலாவது தூரம், இரண்டாவது என்னுடைய உடைமைகள், என் பொருட்கள் எனக்கு எப்படி பத்திரமாக இருக்கும், தன்னை குறித்த ஒரு எண்ணம். இதெல்லாம் தன்னை குறித்து, தன் ஆஸ்தியை குறித்த எண்ணம். மூன்றாவது, நான் அங்கு போய் எப்படி வாழுவேன்? என் வாழ்வாதாரம் என்ன? என் வாழ்வாதாரம் என்ன? இது ஒன்று. நான்காவது ஒரு கூட்டம் இருக்கிறது, எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிச்சிருக்கு, அங்கே போக எனக்கு விருப்பம் இல்லை. பிடிக்கலைன்றதை விட விருப்பம் இல்லை. இப்போ போக விருப்பம் இல்லை. நகோமியை மாதிரி பெத்லஹேமில் பஞ்சம் வந்தால் மோவாப்புக்கு போவோம், மோவாப்பில் பஞ்சம் பெத்லஹேமை கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன பண்ணுவோம்? நாங்கள் மறுபடியும் பெத்லஹேமுக்கு போவோம். அல்லேலூயா. இப்போ இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இங்கே நல்லா இருக்கும், இங்கேயே இருந்துக்குவோம். இன்னைக்கு இங்கே ஒரு இடுக்கன் வரப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? அங்கே போயிடுவோம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இடங்கள் மாறக்கூடியதான இருமனம் உடையவர்களாக ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கும்போது நாம் எதற்கு முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்பதே இன்று பிரசங்கத்தின் கேள்வி. இந்த கேள்வியோடு நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நமக்கு தேவன் ஒரு அழைப்பு விடுக்கும் போது நாம் எதனை முன்னிலைப்படுத்துகிறோம்? தூரத்தையா, எப்படி பிரயாணம் பண்ணுவேன் என்பதையா, எப்படி போவேன் என்பதையா, எப்படி வாழ்வேன் என்பதையா, இல்லை எப்படி அங்கு போய் நான் நல்லா இருக்க முடியுமா, எனக்கு இங்கே இருக்கிற சௌகரியம் அங்கே இருக்குமா? ஏன்னா ஐஸ்வர்யனைய வாலிபன் இயேசு கிறிஸ்துவை கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் என்ன? உன் ஆஸ்தியை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணு, வான்னு சொல்றப்ப, இப்ப ஏன் இந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர முடியாமல் அவன் பின்னோக்கி போனான்னு சொன்னா, அவனுடைய ஆஸ்திகள், இந்த வாலிபன் ஐஸ்வர்யனாகிய வாலிபன் ஏன் இயேசுவை பின்பற்றாம ஏன் இவன் பின்னோக்கி போனான்?
முன்னோக்கி போக வேண்டியவன் ஏன் பின்னோக்கி போனா? தான் வீட்டுக்கு ஏன் போயிட்டான்? அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்கிட்ட வீடு இருக்கு, என்கிட்ட நல்ல வாகனம் இருக்கு, என்கிட்ட நல்ல தோட்டந்தொரவு இருக்கு, நல்ல வயல்வெளிகள் இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இயேசுவுக்கு பின்னாடி போறப்ப இதெல்லாம் வீட்ல பத்திரமா இருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் வீட்ல பத்திரமா ரிசர்வ் பேங்க்லயோ இல்ல எஸ்பிஐ பேங்க்லயோ இல்ல இந்தியன் பேங்க்லயோ வச்சு லாக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு வந்தா பரவாயில்ல. நாளை பின்ன என்ன பண்ணும்? உதவுன்னு எடுக்கலாம். இவர் காலி பண்ணிட்டு வான்றாரு. நான் எதை நம்பி என் ஜீவிதம் பண்ணேன்? இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நான் கர்த்தருக்காக போயிட்டா மத்த காரியத்தை யாரு பாப்பா? எனக்கு பேக்கப் என்ன இருக்கு? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா, எனக்கு தேவை உண்டாகும் போது, எனக்கு வீடு வேணுங்கிறத நினைக்கும் போது, எனக்கு வாகனம் வேணும்னு நினைக்கும் போது, என்கிட்ட அதெல்லாம் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். நான் எப்படி நடந்தே போறது? நான் எப்படி 2, 3 வஸ்திரங்களோடயே தொடர்ந்து என் வாழ்க்கையை நான் வாழ்வது? எனக்கு குறைஞ்சது ஒரு 5, 6 வஸ்திரம் இருந்தாலாவது, மாற்று வஸ்திரம் இருந்தாலாவது நல்லா இருக்குமே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த 70 சீஷர்களை கிராமமா அனுப்பும்போது, நீங்க 2 வஸ்திரம் கொண்டு போகாதீங்க, 2 பாதரட்சிய கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போனா வரப்பே தரித்திரத்தை என்ன பண்ணுங்க? கொடுத்துடுங்க அப்படின்றாரு. யோவான் ஸ்நானகனும் அதை தான் பிரசங்கிக்கிறாரு. உங்களிடத்துல உணவு இருந்தா மற்றவங்களுக்கு கொடுங்க, வஸ்திரம் இருந்தா மற்றவங்களுக்கு கொடுங்க, பாதரட்சி இருந்தா மற்றவங்களுக்கு கொடுங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யனிக வாலிபன் சொல்லுகிறான், நான் கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுவேன்? அப்ப இந்த கூட்டமெல்லாம் எப்படிப்பட்ட கூட்டம்? விசுவாசத்தில் வளராத கூட்டம். இவர்களெல்லாம் யாருன்னா விசுவாசத்துல வளராத கூட்டம். தங்கள் தேவையை நினைச்சு புலம்புறாங்க, தங்கள் உடைமையை நினைச்சு புலம்புறாங்க, தங்கள் இருப்பிடத்தை நினைச்சு புலம்புறாங்க, தங்களுடைய மாற்று வஸ்திரத்துக்காக புலம்புறாங்க, தங்கள் ஆகாரத்துக்காக புலம்புறாங்க. வேதம் அழகா சொல்லுகிறது, ஆகாயத்து பறவையை கவனித்துப்பார், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது சேர்க்கிறதும், அதை போஷிக்கிறவர் உன்னையே போஷிக்க மாட்டாரா? அதை பார்க்கிற நீ விசேஷித்தவன் தானே. ஆகாயத்து பறவையை விட நீ எப்படிப்பட்டவன்? விசேஷித்தவன் தானே. ஆனா ஏன் உன்னைய கர்த்தர் போஷிப்பாங்கிற விசுவாசமே இருக்க மாட்டேங்குது? இன்றைக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதை விட எனக்கு எது முக்கியம் என்று போறாங்க? தன் குடும்பத்தின் சேமிப்பை சேமித்து வைப்பது முக்கியம் என்று இன்றைக்கு அநேகர் ஒரு லெக்கோடு புறப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு அறிமுகமான எங்கள் குடும்பத்திலேயே இந்த கதை நடந்த கதை, எங்கள் குடும்பத்தில் நடந்த கதை. டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே டன், இத்தனை மணிக்கு இவங்க வந்துருவாங்க, அத்தனை மணிக்கு அவங்க வந்துருவாங்க, அத்தனை மணிக்கு அவங்கள பார்க்கணும், இத்தனை மணிக்கு இவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு புறப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருந்து? சபை ஆராதனை முடிந்திருக்காது, பாஸ்டர் ஆசீர்வாதம் சொல்லியிருக்க மாட்டாரு, இங்க உடனே வண்டி கிளம்பிரும். 4th கியர்ல 5th கியர்ல 6th கியரை போட்டு வண்டி கிளம்பிரும். இப்ப இவங்களாம் எப்படிப்பட்டவங்க? கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கோம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான்ற விசுவாசம் அல்ல, கர்த்தரை பார்க்கணும், ஆனா என் தேவையை நான் என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். எனக்கு சம்பாத்தியம் வேணும், எனக்கு வருமானம் வேணும், எனக்கு இருப்பிடம் வேணும், எனக்கு மாற்று வஸ்திரம் வேணும், எனக்கு எல்லாமே வேணும். ஆனா எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் நான் வைத்துக்கொண்டே வாழ வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா இப்ப பாபிலோன் தேசத்துல தேவன் நீங்க வீடுகளை கட்டுங்க, தோட்டங்களை நாட்டுங்கன்னு சொல்லி எரேமியா 29ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. எரேமியாவின் மூலமா ஒரு கடிதம் அனுப்புறாரு. எரேமியாவே பாபிலோன் ஜனங்களை பார்த்து நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லு, அவன் வீட்டை கட்டட்டும், அவன் வாசலை கட்டட்டும், அவன் தோட்டங்களை போடட்டும், அந்த தோட்டங்களை நான் விளைய வைக்கிறேன், அவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க திருமணம் பண்ணட்டும், எல்லாமே சௌகரியமா இருக்கட்டும், நான் இயந்திர சத்தங்கள் என்ன பண்ண திரும்ப அங்க கேட்க, எல்லாமே சொல்றாரு. ஆனா அதே தேவன் தான் 70 ஆண்டுகளுக்கு பின்பாக உங்களை அழைப்பேன், நீங்க வரணும்னு சொன்னார். 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களை நான் இங்கேருந்து வர சொல்லுவேன், நீங்க வரணும்னு சொன்னார். ஆனா இவங்களுக்கு இப்ப என்ன இல்லை? வருவதற்கான விருப்பம் இல்லை. பங்களிக்க விருப்பம் இருக்கு, செயல்பட விருப்பம் இல்லை. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆலயம் கட்டணும், ஆலயத்துக்கு ஒரு பொருட்கள் வாங்கணும், இல்லை இந்த ஊழியம் செய்யணும், நான் சொன்னாக்க என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் அதற்கு நோட்டீஸ் அடிக்கணுமா? நான் பணம் தரேன். வாகனமா? நான் தரேன். பெட்ரோலா? நான் தரேன். ஆனா நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன். தேவன் எதை கேட்கிறார்? நம்மிடத்தில் இருக்கிற பணத்தையா, இல்ல பெட்ரோல் காசையா,
அல்லது நோட்டீஸ் அடிக்கிற காசையா, அல்லது எந்த காசை எதிர்பார்க்கிறாரா? அவர் எதிர்பார்க்கறது என்ன? உன் இருதயம் எனக்கு தர முடியுமா? நீ என் பக்கத்துல வருவியா? நீ எனக்காக செயல்படுவியா? இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொள்கிற ஒரு தவறான செயல் என்னன்னா, பணம் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்ல, என் சரீரத்தால செயல்பட முடியாதா? என்னுடைய பணம் செயல்படட்டும். என் சரீரம் செயல்படலைன்னா என் பணம் செயல்படட்டும். என் சரீரம் நல்லா தானே இருக்கு. இன்றைக்கு என்னுடைய பார்வையில், இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை, ஒருவர் தங்களுடைய பணத்தை மாத்திரம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்துக்கு செயல்படலைன்னா அவர்கள் ஒரு முடவர்கள். அல்லேலூயா. அவர்கள்லாம் யாரு? முடவர்கள், சூமின உறுப்புடையவர்கள். பெதஸ்தா குளத்தின் 5 மண்டபத்தில் இருக்கிறது அவர்கள் வீட்டின் 5 அறையாக மாறி இருந்திருக்கும். ஏன்னா அங்கதான் யார் இருப்பா? வியாதியஸ்தன் இருப்பான். அங்கதான் என்னை தூக்கிட்டு போய் ஒருத்தன் விடணும்னு ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான்? உக்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனா ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? என்னை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தன் வரணும்னு எதிர்பார்க்க மாட்டான். அப்ப ஸ்தோத்திரம், என் காசை நான் கொடுப்பேன், என்னுடையதான வண்டியை நான் கொடுப்பேன், என் வீட்டில் இருக்க வஸ்திரத்தெல்லாம் கொடுப்பேன், என் வீட்டில் இருக்க அரிசி பருப்பெல்லாம் கொடுப்பேன். நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன்? போகவே மாட்டேன். எங்க? கர்த்தருடைய காரியமா நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன்? போகவே மாட்டேன். இன்றைக்கும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எங்க இருக்கிறாங்க? சபைகளில் இருக்கிறாங்க. ஒரு சுவிசேஷம் ஊழியம் பண்ணலான்னாக்க, பாஸ்டர் நீங்க முன்ன போங்க, நான் பின்ன வரேன். பின்ன எங்கன்னு பார்த்தா ஆள் இருக்காது. பின்ன எங்கன்னு பார்த்தா ஆளு இருக்காது. நிறைய காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இதை சேர்ந்து செய்யலாம், அதை சேர்ந்து செய்யலாம் வாங்கன்னாக்க, நீங்க முன்ன போங்க, நான் பின்ன வரேன்னாங்க. பின்ன வரவே மாட்டாங்க. பின்ன வரவே மாட்டாங்க. அப்ப ஸ்தோத்திரம், இன்றைக்கு பங்களிக்கிறதற்கும் பாதி பேத்துக்கு விருப்பம் இல்லை. பங்களிக்கிறவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கணும்? பலவீனமா இருக்கணும். பலவீனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, நாம் பங்களிக்கும் போது, அதாவது நாம் போய் அங்க செயல்படும் பொழுது, நாம் போய் அங்க பிரயாசப்படும் பொழுது, நாம் போய் அங்க ஒரு காரியங்களை செய்யும் பொழுது, அங்கு நமக்காக என்ன நடக்கும்? நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், நமக்கு ஒரு தேவ திட்டம் பிறக்கும், நமக்கு ஒரு நல்ல அனுகூலமான வாசல் என்ன பண்ணும்? கிடைக்கும். இதை நான் தொடர்ந்து பிரசங்கத்தில் வரும்போது நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்ப நமக்கு அழைப்பு வரும் பொழுது, அழைப்பு முக்கியமா அல்லது பாதுகாப்பு முக்கியமா? அழைப்பு முக்கியமா? சுகமான ஜீவிதம் முக்கியமா? அழைப்பு முக்கியமா? என் இருப்பிடம் முக்கியமான? எல்லாத்திலையும் போட்டு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை முக்கியமா அல்லது என்னுடையதான சௌகரியமான சூழ்நிலாம் முக்கியமா? அந்த வார்த்தையை நான் தியானிக்கிறப்ப எனக்கு இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் அப்படியே போட்டார் இருதயத்தில். அப்போ ஒரு வார்த்தையை நான் தியானிக்கும் போது நான் இப்படி யோசிச்சேன், ஆண்டவரே என்னால் முடியல, நான் பங்கு கழிச்சிட்டேன், ஆனாலும் ஏன் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கு? ஆலயம் கட்ட போனவங்களுக்கும் ஆலயம் கட்டாம வீட்டுக்குள்ள போர்வையை போத்திட்டு படுத்திருந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, மல்கியா 3:18 ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. கர்த்தருடைய வசனம் அது புடமிடப்பட்டது, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. என் பிரயாசத்தை அறிந்த அதற்கேற்ற பலனை தான் எனக்கு வசனம் தரும். வசனத்தில் எழுதி வச்சிருக்கு, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பான, சுமத்திர நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அவர் எதை பார்க்கிறாரு? என்னிடத்தின் பங்களிப்புல எத்தனை கள்ளத்தனம் இருக்குன்றதை கவனிக்கிறார். நான் வச்ச கல்லுல, நான் வச்ச தராசு கல்லுல எவ்வளவு கள்ளத்தனம் இருக்குன்றது, அதை நான் பங்களிச்சிருக்கிறேன். இந்த தராசு கல்லு மேல அந்த கல் என்ன பண்ணுது? வைக்கப்பட்டு வெயிட் போடப்படுது. ஆனா அந்த அந்த தராசு மேல வைக்கப்பட்ட கல்லுல எவ்வளவு கள்ளத்தனமான காரியம் இருக்குன்றத அவர் கவனித்து அதற்கேற்ற பங்களிப்பு அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப கள்ளத்தராசுல நம்ம ஒரு பங்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்க, ஒரு பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்க, அதுல 100% நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா? கள்ளத்தராசு பார்த்தது இல்லையோ? பார்த்துருக்கீங்கல்ல, இந்த நிறைய படத்துலலாம் ரேஷன் கடையில் அடியில் காந்தத்தை ஒட்டிக்கிட்டு அடியில் அடித்து ஓட்டையை போட்டு சீமான டப்பாவில் ஓட்டை போட்டு மேலே ஏற்றி பார்க்கறதுக்கு அது 1 லிட்டர் கேன் தான். ஆனால் அடியில் அடித்து ஏற்றி 1/4 லிட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க? குறைச்சிருப்பாங்க. ரேஷன் ஜாமாவில் அந்த தராசு வச்சு பொருள் போட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்க?
ஒரு காந்தத்தை ஏதாவது வச்சுக்கிட்டு அந்த அரிசி வைக்கிற அந்த டப்பில் காந்தத்தை வச்சுட்டு அதில் அரிசி கொட்டுவாங்க. வெயிட் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும், ரொம்பலாம் வராது. மிஞ்சி போனால் ஒரு ஒரு 200 கிராமு அல்லது ஒரு 1/2 கிலோ, ஒரு 1/4 கிலோ தான் எடுப்பாங்க. அவங்க போடுற மொத்த இதுலேயே ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ தான் எடுப்பாங்க. ஆனால் அது நமக்கு நட்டம், அது அவங்களுக்கு லாபம். இப்போ ஸ்தோத்திரம், இந்த கள்ளத்தனமான காரியம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவோம், ஆனால் எல்லா நரித்தனமும் நமக்குள்ள என்ன இருக்கும். இதெல்லாம் யார் அப்படின்னா, பங்கு அழிச்சிட்டு, அதாவது பொருள் கொடுப்பேன் நான் போக மாட்டேன், பொருள் கொடுப்பேன் நான் போக மாட்டேன். கர்த்தருடைய ஆலயமா, நான் பணம் தரேன் பாஸ்டர். எஸ்ராவை பார்த்து சொல்றாங்க, எஸ்ராவே என்னால வர முடியாது. எஸ்ரா கேட்பார், ஏப்பா என் பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு, என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறா, என்னால ஏன் பண்ண முடியாது, வர முடியாது. சரி ரைட்டு விடு. எப்பா நீ ஏப்பா வரமாட்டேங்கிற, எப்பா இங்கே நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டேன், நல்ல வேலை இப்போ தான் கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம் ஏற்றி தரேன் இருக்காங்க, இப்போ தான் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணுறேன்னு இருக்காங்க, அடுத்த மாதத்தில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க, நீ பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு அங்கே கட்டடம் கட்டவான்னு கூப்பிட்டுருக்கிய, என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யார் பாப்பா, இங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தரை பார்த்து எஸ்ரா சரி எப்பா நீ ஏப்பா வரல அப்படின்னாக்கா அவன் சொல்கிறான், எஸ்ரா இப்போ தான் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, நீ வேறு, நீ பாட்டுக்கு ஆலயம் கட்டவா கிளையம் கட்டவான்னு இருக்காத, அப்புறம் வேலை தர மாட்டாங்க, நீ வேறு சும்மா இருந்துக்க. அப்படியா, சரி ரைட்டு. இங்கிட்ட ஒருத்தன் இன்னொருத்தர் எஸ்ரா எப்போ நீ ஏப்பா வரல, ஏன் எனக்கு லீவு கிடையாதியா, 24 மணி நேரமும் நான் நின்னா மட்டும்தான் அங்கே மிஷின் என்ன பண்ணோம் ஓடும், நான் போனா மிஷினை ஒயரை பிடுங்கி போட்டு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. நான் போனாதான் அங்கே எல்லாமே நட்டு அறுத்து வீட்டுக்கு என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதாக்குன்றான் இன்னொருத்தன் எஸ்ராவை பார்த்து. இப்போ எஸ்ரா பார்க்குறாரு, இல்லை 70 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோன் ஆற்றங்களில் உட்காந்து கிண்ணறத்தை வச்சு, கிண்ணறத்தை கொண்டு போய் அலரி செடியில் மாட்டி வச்சு ஒப்பாரி வச்ச காலம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ எஸ்ரா எதை கேட்குறாரு, இலை பாபிலோன் ஆறுகள் அருகே உட்காந்து நம்மளை வம்புழுத்தப்போ உட்காந்து ஒப்பாரி வச்சிங்களே, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு, இப்போ விடுதலை கொடுத்தா ஏன்டா வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எங்களுக்கு விடுதலை ஒரு பக்கம், எனக்கு சௌரியம் தான் முக்கியம். இப்போ எருசலேம் நகரம் எப்படி இருந்தால் அவங்க வந்திருப்பாங்க, நல்ல கானான் தேசம், ஃபர்ஸ்ட் டைம் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தப்போ கானான் எப்படி இருந்துச்சு, நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே இருக்கிற வீடுகள் பட்டணங்கள்லாம் இருந்துச்சு, அங்கே பசுமை இருந்துச்சு, அங்கே மிருக ஜீவன் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாபிலோன் எருசலேமுக்கு போகிறப்ப என்ன இல்லை, அல்லேலூயா, இப்போ பாபிலோன் எருசலேமுக்கு போகிறப்ப எருசலேமில் என்ன இல்லை, அங்கே ஆசீர்வாதமே இல்லை. அப்போ இன்றைக்கு நாம் எதை தேடி போய்கிட்டு இருக்கோம், கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தருடைய சமூகத்தில் செழிப்பு இருந்தால் போவோம், செழிப்பு இல்லைன்னா வேலைக்கு போயிடுவோம். எங்கே போயிடுவோம், சொந்த வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிடுவோம். இப்போ எஸ்ரா கேட்குறாரு, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக அழுதோமே, இன்னைக்கு ஏன் அந்த விருப்பம் இல்லை, ஏன் இன்னைக்கு அந்த உற்சாகம் இல்லை, ஏன் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போகணுன்ற எண்ணம் இல்லைன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரலன்னு கேட்டால் 1000 காரணங்கள். அல்லேலூயா. மனுஷங்க ஒன்று, ஆனா காரணங்கள் 1000, காரணங்கள் 1000. காரணம் சொல்வதால் நம்மால் கட்டப்பட முடியாது. காரணங்கள் சொல்வதால், அது ஸ்தோத்திரம் எஸ்ரா நம்பிட்டாரு, எஸ்ரா நம்பி நமக்கு விடுப்பு அளிச்சிட்டாரு, நமக்கு ஓய்வு கொடுத்துட்டாருன்னு கொடுக்காது. அது ஒரு கள்ள தராசுன்னு யாருக்கு தெரியும், எஸ்ராக்கு தெரியும். இவனுக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்கு, ஆனா இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், அவனுடைய லாபத்துக்காக இவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு வராம டிமிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 100ல் ஒரு பங்கை கொடுத்துட்டு மீதி 99 பங்கு என்ன பண்ணலாம், ஆட்டையே போடலான்னு இவன் என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான். அப்ப இது யாரு, கள்ளத்தராசு. இப்ப இது யாரு, கள்ளத்தராசு. எஸ்ரா பார்த்தாரு, இந்த கள்ளத்தராசுலாம் கர்த்தருடைய சமூகத்தை ஒண்ணு என்ன பண்ண வேணாம், சாதிக்க வேணாம், நீ இருக்கிற மாதிரி இருங்க, நாங்க போறோம், ஆனா வித்தியாசத்தை காண்பிக்கிறனால என்ன பண்ணும், வரும். அதான் மல்கியா 3:18 சொல்லியிருக்கோம், ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும். செய்தவன்னா என்ன அர்த்தம், இறங்கி செஞ்சவன், வீட்டில் உக்காந்து வவுச்சரில் சைன் பண்ணி ஜிபேல அமௌண்ட் போட்டவங்களும் இருக்கிறாங்க, ஜிபேல இருக்கிற அமௌண்ட்டை வாங்கி கடையாக ஏறி அலைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலை. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா.
ஆமா. அப்ப நம்முடையதான அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கிறதான காரியம் எப்படி இருக்கு? இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய பங்களிப்பு. நம்முடைய பங்களிப்பு. இப்ப எஸ்ரா கேட்கிறாரு, ஸ்தோத்திரம், சரிப்பா, சாரி, கோரே சொல்லிட்டாரு எஸ்ரா கிட்ட, எஸ்ராவே, சில பேர் என்ன பண்ண மாட்டுறாங்க, புறப்பட மாட்டுறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, நான் இன்னொரு நிபந்தனை என்ன பண்றேன், நான் விடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு நிபந்தனை விடுக்கிறார். எப்படி நிபந்தனை விடுக்கிறாருன்னா, ஆலயம் கட்ட போகாதவங்க அத்தனை பேர் என்ன பண்ணணும், ஆலயத்துக்கென்று காணிக்கைய கொடுத்து விடணும். ஆலயத்தென்று காணிக்கைய கொடுத்து விடணும். இப்போ நான் பாபிலோனில் ஒரு நல்ல சிட்டிசனை என்ன பண்ணிட்டேன், செட்டில் ஆயிட்டேன். எனக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு தோட்டந்தொரவு இருக்கு, எனக்கு ஆடு மாடுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நான் ஒரு நல்ல சிட்டிசனாக நான் அங்கே இருக்கேன், பாபிலோனில் இருக்கிறேன். இப்போ நான் ஆலயத்துக்கென்று கொடுத்தா என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? நமக்கு ஒரு அளவு இருக்கு. அல்லேலூயா. நான் எப்பயுமே இந்த காரியத்தில் நான் தாவீதை மட்டுமே தான் நான் மையப்படுத்தி நான் பேசுவேன். நான் தியானிக்கிறப்பையும் அப்படி தான் வந்துச்சு. தாவீது தனக்குண்டான எல்லாவற்றையும் எதற்காகவே வைத்திருந்தாராம்? கர்த்தருடைய ஆலயத்திற்காக. கர்த்தருடைய ஆலயத்திற்காக எல்லாவற்றையும் அவன் சம்பாதித்த, அவனுக்கு காணிக்கையாக வந்த, அவனுக்கு தட்சணையாக வந்த, அவனுக்கு பரிசு பொருட்களை வந்த அத்தனை தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரவேலை எல்லாவற்றையும் எதற்காகவே ஒதுக்கி வைத்திருக்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்காக. இப்போ ராஜாவுடைய பங்களிப்பை நம்ம பார்த்துட்டோம். ஒரு ராஜாவுடைய பங்களிப்பு பார்த்துட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒருவரை சுட்டி காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து காணிக்கை போடுகிற இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காராம். இயேசு கிறிஸ்து காணிக்கை போடுற இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காராம். அங்கே எல்லாரும் வரிசையாக என்ன பண்ணுறாங்க, காணிக்கை போடுறாங்க, காணிக்கை போடுறாங்க, மறுபடியும் போகிறாங்க. அங்கே எத்தனையோ பேர் வந்தாங்க. சுமார் ஒரு 100, 150, 200 பேர் வச்சுக்கோமே. அத்தனை பேரும் காணிக்கப்பட்டதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இங்கே காணிக்கை போட்டதுலேயே அந்த தாயார் கொடுத்த காணிக்கை தான் அதிகம். தாயார் கொடுத்த காணிக்கை தான் அதிகம். என்ன இயேசுவே சொல்றீங்க? இப்போ 100க்கு அதிபதி ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அவர் ஒரு கட்டு என்ன பண்ணியிருப்பாரு, போட்டிருப்பாரு. சொல்ற, ஆண்டவரே, நான் ஒரு கட்டு போட்டேனே, நான் என்னைய விட அந்த அம்மா அதிகமாக போட்டுச்சு, எவ்வளோ போட்டுச்சு அந்த அம்மா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இங்கே ஒருத்தன், ஏசப்பா, நான் 2 தங்க கட்டியை உள்ளே போட்டிருக்கேன், என்னைய விட அந்த அம்மா அதிகமாக போட்டுச்சு அப்படின்னு இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவர் ஒரு பதில் சொல்கிறேன். இப்படி அநேகர் ஒவ்வொரு காரியத்தை தாங்கள் கொடுத்ததை என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிட்டே ஏசுக்கிட்ட நிற்கிறாங்க. ஏசு சொல்கிறாரு, எப்பா, நீங்கள் கொடுத்ததெல்லாம் விட அந்த அம்மா அதிகமாக கொடுத்தது உண்மைதான். எவ்வளோ தான் கொடுத்தாங்க? 2 வெள்ளி பணம் கொடுத்தாங்க. 2 பணம், 2 வெள்ளிக்காசு அவங்க என்ன பண்ணாங்க, போட்டாங்க. உடனே எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு மண்டைக்கு மேலே. நான் 2 தங்க கட்டியை போட்டிருக்கேன், நான் 2 தங்க கட்டியை போட்டிருக்கேன், நான் 2 பண கட்டை போட்டிருக்கேன், நீங்கள் 2 ஓட்ட காசை போயிட்டு பெருசுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆண்டவரே கணக்கு வழக்கு அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இயேசு சொல்கிற வார்த்தை, நீ உன்கிட்ட இருக்கிறதுல ஒன்றை நீ கொடுத்த, அவ இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணா, கொடுத்தா. இன்றைக்கு நம்முடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? 100ல் 1, 100ல் நான் இங்க பணத்தை மாத்திரம் நான் பிரசங்கிக்க, ஆனா இதுவும் ஒரு பிரசங்கத்தின் ஒரு பகுதி தான், அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என் பங்களிப்பு, என்னுடைய சரீரத்தின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கு கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய ஆராதனையில என் சரீரத்தின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கு? 100% அல்லது கொஞ்சம் சதவீதமா? 100% பங்களிப்பை நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கும், கர்த்தருடைய ஆராதனைக்கும், கர்த்தருடையதான ஸ்தோத்திர எழுப்புதலின் பாதைக்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேனா, அல்லது என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை மாத்திரம் ஒரு சொட்டு புள்ளி வச்சுட்டு போறேனா? நாம கொஞ்சம் அதை என்ன பண்ணணும், யோசிக்கணும். இப்ப எஸ்ரா கையில காணிக்கை கொடுத்தவங்களை பூரா எஸ்ராக்கு நல்லாவே தெரியும். எஸ்ராக்கு யோசுவாவுக்கு நல்லாவே தெரியும். அவன் பண பலம் எவ்வளோ, அவன் பொருள் பலம் எவ்வளோ, அவன் சொத்து மதிப்பு எவ்வளோன்னு யாருக்கு தெரியும்? எஸ்ராக்கு.
இன்றைக்கும் அநேக சபைகள்ல ஒவ்வொருடையதான சம்பளமும் யாருக்கு தெரியும்? பாஸ்டருக்கு தெரியும். அவங்க சம்பளமும் தெரியும், அவங்க வைக்கிற தசம பாகமும் தெரியும். அவங்க சம்பளமும் தெரியும், அவங்க தசம பாகமும் தெரியும். சம்பளத்துக்கு ஏற்ற தசம பாகத்தை வச்சு உண்மையா இருக்கிறாங்களா, இல்ல வழக்கம் போல கொடுக்கறத கொடுத்துட்டு ஓடிடுவோன்னு வைக்கிறாங்கன்னு யாருக்கு நல்லா தெரியும்? ஏசுநாதர் பார்த்த மாதிரி பாஸ்டரும் பார்க்கிறாரு, பாஸ்டர் பார்த்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு? பார்த்துருக்காரு. இப்ப எஸ்ரா பார்க்கிறாரு, ஒவ்வொருவரும் பங்களிப்பு கொடுக்க. சில பேர் எஸ்ரா ஏதோ என்னால முடிஞ்சது இந்தாப்பா ஒரு கொத்து வெள்ளி பணம் பைய கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எஸ்ரா பார்த்துருப்பாடா பாவி, உன் வீட்டில் 2 கஜானா நிறைய என்ன இருக்கு? வெள்ளி காசை கொட்டி குமிச்சு வச்சிருக்கிற நீ என்னமோ ஒரு பிடி தங்க வெள்ளி பணத்தை கொண்டு வந்து ஒரு சுருக்கு பையில போட்டு என் கையில கொடுத்து இது கர்த்தருடைய காணிக்கன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன வந்திருக்கும்? எஸ்ராவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏசுநாதரே பார்ப்பாருன்னா எஸ்ரா பார்க்காம இருந்திருப்பாரா? ஏசுநாதரே பார்க்குறப்ப அந்த காரியத்தை எஸ்ராவோ இல்லை இன்றைக்கு இருக்கிற சபை போதகரோ பார்க்காம இருப்பாங்களா? என் பங்களிப்பு என்ன? என் பங்களிப்பு என்ன? நான் என்ன பங்கு கொடுக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தை? என்னிடத்திலிருந்து என்ன பங்கு போகுது? ஆனா என்னிடத்திலிருந்து மறக்காம சில நபர்களுக்கு பங்கு போய்கிட்டே இருக்கும். என்னிடத்திலிருந்து சிலருக்கு சில பங்குகள் மறக்காம போகும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு மாத்திரம் என் பங்கு என்ன பண்ணாது? சரியா வராது. ஸ்தோத்திரம். என் சரீரம் பலவீனமா இருக்கிற பட்சத்தில் என் பங்கு சரியாக இருந்திருக்கணும். ஆனா இங்க தங்களுடைய பங்கு இங்க என்ன இல்லை, சரியா இல்லாததுனால அநேகரை கர்த்தர் ஏவவில்லை. அந்த ஸ்தோத்திரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். எவர்கள் அவர்கள், இந்த 2 காரியம் இருக்கு. எவர்களோ அவர்களே. இன்றைக்கு இந்த ஜெப நாட்களுக்கு கர்த்தர் எவர்களை கொண்டு வர விரும்பினாரோ அவர்களை கொண்டு வந்திருக்காரு. எவர்களை கொண்டு வர விரும்பலையோ அவர்களை கொண்டு வரல. அவர்களை கொண்டு வராம இருக்க காரணம் தெரியுமா? அவங்க பங்களிப்பு இல்ல, அவங்களுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை. வர விருப்பம் இல்லாதவர்களும் பங்களிக்க விருப்பம் இல்லாதவர்களும் கர்த்தரால் அனுப்பப்படவே முடியாது, கர்த்தரால் பயன்படுத்தப்படவும் முடியாது. அல்லேலூயா. என்னை அனுப்பும் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திறப்புல நிற்க நான் வரேன், சுவரை அடைக்க நான் வரேன், செங்கலையும் மண்ணையும் தூக்கிக்கிட்டு அப்ப நம்ம சொல்றோம். ஆனா என்ன பண்றது இல்ல. என் பங்களிப்பு, என் அழைப்புக்கு நான் எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறேன், என் பங்களிப்பு என்ன நம்ம கவனிக்கணும். விடுதலைக்காக ஜெபிக்கிறோமே, கட்டப்படணும் ஜெபிக்கிறோமே, என் குடும்பம் கட்டப்படணும் பாஸ்டர், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும் நம்ம ஜெபிக்கிறோமே, அந்த பிள்ளை கட்டப்படுறதுக்கு தகப்பனா தாயா என்னுடைய பங்கு என்ன இருக்கு? அதுல என் ஜெபம் எந்த அளவுக்கு பங்கு இருக்கு? என் பிரயாசம் எந்த அளவுக்கு அதுல பங்கு இருக்கு? இன்றைக்கு எல்லா காரியத்திலும் தேவன் நம்முடைய பங்கை அவர் நிதானிக்கிறார். அதனாலதான் ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை நானே காண்பிப்பேன் அவர் சொல்லி வைக்கிறார். நாம எதிர்பார்க்கிறோம், இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஆனா பங்கு என்ன இருக்கு? நம்முடைய பங்களிப்பு என்ன இருக்கு? எப்பயுமே தேவ சமூகத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது உன் சொத்தை எழுதி வச்சுட்டு போனவர் சொன்னது கிடையாது. எல்லாத்த விட நீ ரொம்ப என்ன பண்ணு, அதாவது உன்னிடத்தில் இருக்கிறத நீ மிகுந்த பிரயாசப்படு, கர்த்தருக்காக பிரயாசப்படு. அதை தான் அவரு சொல்றார். அந்த தாயாருக்கு அன்றைக்கு தேவன் அற்புதம் செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரா? ஏன்? அவருக்கு நல்லா தெரியும் அந்த அம்மாட்ட இருந்தது அந்த 2 வெள்ளி பணம் தான். அதையும் கொண்டு வந்து அந்த அம்மா எங்க போட்டு போயிருச்சு? ஆலயத்தில் போட்டு போயிடுச்சு. அந்த அம்மா வீட்டில் போய் எப்படி அடுத்த ஒரு வாரம் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி அந்த அம்மா சாப்பிடுங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அற்புதம் செஞ்சிருப்பாரா மாட்டாரா? சாரிபாத் விதவை சொல்றாங்க, என் கையில் இருக்கிறது என்ன? ஒரு படி மாவு தான் இருக்கு. இந்த ஒரு படி மாவை நானும் என் பையனும் சாப்பிட்டு சாகிறதுக்காண்டி வச்சிருக்கோங்கிற பங்குக்கு யாரும் வந்திருக்கா? இப்ப ஊழியக்காரன் வந்திருக்காரு. பாச என் கையில் இருக்கிறதே கொஞ்சம் தான், அதையும் நீங்க தசம பாகம் கொடுங்கன்னியா, நான் எங்க பாஸ்டா கொடுக்கறது? எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பிடிமானத்துல நானும் என் பிள்ளையும் நாங்க எனக்கு பசு காசு என் பிள்ளைக்கு பீஸு கட்டவுமே இந்த கொஞ்சம் சரியா போயிருது. இந்த கொஞ்சத்துல எனக்கு கொஞ்சம் தசம பாகம் கொடுனா எங்க பாச கொடுக்கறது? எலியா சொல்றாரு, போய் கொண்டு வா, போயிட்டு முதல்ல கொண்டு வா.
அந்த அம்மா பாவம், சரி ரைட்டு இன்னைக்கு பட்னியாக தான் சாகணும்னு எழுதியிருக்கு போலன்ட்டுன்னு அந்த ஒரு பிடிக்கையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் கொஞ்சோண்டு போட்டு சரி தன்னுடைய பங்கை ஊழியக்காரனுக்கு கொடுத்துருவோம், தான் பிள்ளை பங்கை என்ன பண்ணிடுவோம் ஒதுக்கி வச்சிரும்னு சொல்லிட்டு பிள்ளை பங்கை ஒதுக்கி வச்சு தான் பங்கை இந்த அம்மா என்ன பண்ணு தட்டிக்கிட்டு இருக்க உட்காந்து. தட்டி ரொட்டி சுட்டு கொண்டு வச்சாச்சு. நம்பால் சாப்பிட்டு இன்னொன்று கொண்டு வாங்க. அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ, ஒரு படியில் ரெண்டாக பிரித்து என் பையனுக்கு எனக்கு வச்சால என் பங்கை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீ என் பையன் பங்கையும் நீ கேட்குறியான்னு கேட்குறப்ப போய் கொண்டு வாமா, போய் கொண்டு வாமா, மீதியை பார்த்துக்கலாம். அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் சரி நம்ம பட்னியாக கடந்து செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஊழியக்காராவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானும் தான் பையனும் பட்னி கிடக்கணும்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மொத்த மாவையும் கொண்டு வந்து வச்சு தட்டி, ஊழியக்காரர் நீங்களாவது வயிறு நேரம் என்ன பண்ணுங்க சாப்பிட்டுப்பாங்க, நானும் என் பையனும் சாப்பிட்டு அரை வயிற்றுல தான் என்ன பண்ணியிருப்போம் படுத்துருப்போம், நீங்கள் முழு வயிறாக என்ன பண்ணுங்க போங்கன்னு எலியாவை என்ன பண்ணுறாங்க, சரி அதை நல்ல இருதயத்தோடு தட்டி கொடுக்குறாங்க. எலியா சொல்கிறாரு, போயிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வா. யோ, இருந்ததே 2 அப்பந்தான், நீ 2ஐயும் தின்னுவிட்ட, 3ஆவதுக்கு நான் எங்கே போகிறது, போய் பாருமான்னா தொட்டி மாவு என்ன ஆகுது, மாவு அள்ளுது வருது, அள்ளுது வருது, அள்ளுது வருது. அந்த அம்மாவுக்கு உற்சாகம் தாங்க முடியல. அதனாலதான் வேதம் அழகா சொல்லுகிறது, நீ தசம பாகத்தை கொடுத்துட்டு நான் ஆசீர்வதிக்கலன்னு சொல்லி என்ன பண்ண சோதிச்சு பார். மல்யாளே அதான் சொல்லி வைக்கிறாரு, என்னை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையாங்கிறத சோதிக்கிற இடம் எதுதான், தசம பாகம் மட்டும்தான். அதை செலுத்தி அவரை சோதிச்சு பாருங்க, சரியான தசம பாகம். அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன், இருக்கிறது கொஞ்சம் நான் தரமாட்டேன், இல்லை நீ தசம பாகத்தை ஒழுங்கா என்ன பண்ணு, உன்னுடைய சம்பளத்துக்கு ஏற்ற தசம பாகத்தை நீ உண்மையா வை. இது வச்சா போதும், தசம பாகத்தை நான் தீர்மானிக்க கூடாது, தசம பாகத்தை என்னுடைய சம்பளம் தான் என்ன பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய தசம பாகத்தை சம்பளம் தீர்மானிக்குது, எத்தனை பேருடைய தசம பாகத்தை நம்ம தீர்மானிக்கிறோம். என் தசம பாகம் என்னங்கிறது என் சம்பளம் தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் பங்களிப்பு அது உண்மை உள்ளதா என்ன பண்ணணும் இருக்கணும். நானா பார்த்து ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, தசம பாகத்தில் வைக்கக்கூடாது. உன் சம்பளத்தில் 10ல் 1, 100ல் 10. நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கை நீட்டி வாங்கினதை யார் பார்த்துருக்கா, பாஸ்டர் பார்க்கல, கர்த்தர் பார்த்துருக்கார். யார் பார்க்கல, எஸ்ரா பார்க்கல, நான் கர்த்தர் பார்த்துருக்கார். அதனால் எஸ்ராக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு பயந்து நான் வாங்கினதை உண்மையாக நான் என்ன பண்ணணும், என் பங்கை நான் கொடுத்துடணும். கர்த்தர் நல்லவர். உண்மையை சொல்லணும்னா என் பிரசங்கம் இது கிடையாது, நான் எழுதின பிரசங்கம் ஒன்று, ஆனால் போயிட்டு இருக்க ரூட்டு ஒன்றா இருக்குது. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கான பிரசங்கம் இப்படி போகணும்னு எழுதியிருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, அப்போ என் அழைப்புக்கு நான் ஏன் புறப்படாம இருக்கேன் அப்படின்னா, ஒன்று, எனக்கு போகிறதுக்கான விருப்பம் துளி அளவும் கிடையாது. நான் போகிறதுக்கான விருப்பம் எனக்கு துளி அளவும் கிடையாது. 2வது, பங்களிக்கவும் முழு மனம் கிடையாது. பங்களிக்கவும் சரி கேட்டாங்க, ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, வரி பணம் போட்டாங்க. சரி 4000 கொடுக்க முடியலனாலும் ஒரு 1000 என்ன பண்ணுவோம், கொடுத்து தொலைவோம். அப்போதான் வீட்டுக்கு கதவை என்ன பண்ண மாட்டாங்க, டெய்லி வந்து தட்ட மாட்டாங்கன்னு கூட எஸ்ராவுக்கு சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஸ்தோத்திரம். அவன் அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழு விருப்பத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு நம்முடைய பங்கை நம்ம கொடுக்கும்போது தான் நம்முடைய கட்டமைப்பை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் சொன்ன காரியத்தில் நீங்கள் தசம பாகத்தையும் ஒரு பங்காக வச்சுக்காங்க, உங்கள் தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பையும் ஒரு பங்காக வச்சுங்க. நான் கர்த்தருக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறேன், அங்கே பணம் எப்படி 100க்கு 1% அதுபோல் நேரமும் 100க்கு 1% நான் கொடுக்கணும். நியாயப்படி பார்த்தா, பிரமாணத்தின்படி பார்த்தா 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் கொடுத்துணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு, தசம பாகமா 2.5 மணி நேரத்தை நான் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். 2.5 மணி நேரம் கொடுக்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும், ஏசுநாதருக்கு தெரியும். அதனால தான் 1 மணி நேரம் கொடுங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. 2.5 மணி நேரம் கொடுக்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும், ஏசுநாதருக்கு தெரிஞ்சது எவ்வளோ நேரம் கொடுக்க சொன்னார், 1 மணி நேரம். ஆனால் அந்த 1 மணி நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னா என் பங்கு என்ன,
என் சபை கட்டப்பட நான் என்னுடைய ஜெப பங்கு என்ன, என் சபை கட்டப்பட என் ஊழியத்தின் பங்கு என்ன, என் சபை கட்டப்பட என்னுடைய சரீரத்தின் பங்கு என்ன. எங்க திருச்சியில எங்க சர்ச்சு, நான் ரட்சிக்கப்பட்ட சபையை நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற சபை போல அந்த சபை கிடையாது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு எங்க சபையினுடையதான பலிபீடமே 2 அடி உயரம் தூக்கி வச்சிருப்பாங்க, ஃபுல்லா டைல்ஸ் போட்டிருப்பாங்க, நீட். இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த சபையுடைய அழகு என்ன பண்ணுது, முந்தி இருந்த அழகு தெரியாது. அது எப்படி இருந்துச்சுன்னா, சென்டர்ல கப்பலுக்கு எப்படி பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க, யூ மாதிரி இருக்கும், அது மாதிரி பலிபீடத்திலிருந்து பார்த்தா ஆண்கள் பக்கம் உட்காந்துருக்க இந்த இடது பக்கத்திற்கு ஒரு பக்கமே கப்பல் மாதிரி கவுந்துருக்கும், அப்படியே பள்ளமா போய் ஏறி இருக்கும், உள்ள உட்காந்துருக்கும். அதை பாஸ்டர் வந்து எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை எடுத்து கட்டுவோன்னு பிரயாசப்பட்டு அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதில் 2 விதமான கூட்டத்தார் இருந்தாங்க, 3 விதமான கூட்டத்தார் இருந்தாங்க. ஒன்று யார் அப்படின்னா, தங்கள் சரீரத்தின் உழைப்பை முழுவதுமாக கொடுத்தவங்க. சரீரத்தின் உழைப்பை 100க்கு 100%, நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவன், அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு வருமானம் கிடையாது. இப்போ பாஸ்ட் வந்து செங்கல் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், மண் வாங்கணும், அறிவிப்பு கொடுப்பாரு. அறிவிப்பு கொடுத்து சபையாராக சேர்ந்து கட்டப்பட்டது தான் அங்கே இருக்கிற சபை. அதாவது முந்தி கட்டிட்டாங்க, மறுசீரமைப்பு எல்லாமே சபையாராலாவே கட்டப்பட்டுச்சு. அதுக்காக ஸ்பான்சர்னு யாருமே என்ன பண்ணல, எந்த எம்எல்ஏவோ எந்த எம்பியோ எந்த தலைவர்களோ கொடுக்கல, சபையாரே முழுக்க முழுக்க போட்டு கட்டினது அது. சரி இருக்கட்டும். அப்போ அறிவிப்பு கொடுப்பாரு எங்கள் பாஸ்ட். எப்படி கொடுப்பாருன்னா, இப்போ தளம் போடணும், 50 மூட்டை சிமெண்ட் வேணும், யார் எத்தனை மூட்டை வாங்கி தரீங்கன்னு கேட்பாரு. நம்மள்ட்ட என்ன கிடையாது, வருமானம். ஏன்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வருமானம் கிடையாது. என்னால் என்ன கொடுக்க முடியும், என் பங்காக என் சரீரத்தை நான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ என்னைய போல சரீரத்தை பங்காக கொடுத்த ஒரு கூட்டம் இருக்கு. 2வது ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க யாருன்னா, பணம் கொடுத்தவங்க. அந்த வேலை செய்ய முடியாது, ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும்னு கொடுத்தவங்க. அவங்கன்னா யாருன்னா, கொஞ்சம் அந்த வயதான கேட்டகரி உள்ளவங்க, வயதான வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்களால் சர்ச்சுக்கு வந்து வேலை செய்ய முடியாது, எங்கள் பங்களிப்பை நாங்கள் என்ன பண்ணிடுறோம் கொடுத்துறோன்னு கொடுத்தாங்க. அதுலேயே வந்து சித்தாள் ஆள் இருந்தாங்க, சர்ச்சுக்குள்ளேயே கலவக்கின்ற மம்பட்டி ஆள் இருந்தாங்க, சர்ச்சுக்குள்ளேயே கட்டடம் கட்டக்கூடிய கொத்தனார் எல்லாமே அவங்க பங்கை அப்படியே செஞ்சுட்டாங்க. அப்படியே பாஸ்டர் நான் சர்ச்சுக்காக கட்டுறேன், நீங்கள் எதுவுமே எனக்கு கொடுக்க வேணாம், நீங்கள் பொருளை கொண்டு வாங்க, நான் கட்டிக்கிட்டே இருக்கேன், அவங்க கட்டிட்டாங்க. 3வது ஒரு கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா, 2யுமே கொடுத்தவங்க. நான் பொருளையும் கொடுக்குறேன், என் உழைப்பையும் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அப்படி கொடுத்து கட்டப்பட்ட ஒரு கூட்டம். இது 3லையும் வராது இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போகும், வந்துட்டு வியாக்கியானம் மட்டும் பேசிட்டு போவோம். ஏன் பாஸ்டர் இந்த வாரம் முடியும், நீங்கள் முடியலையா, ஏன் இவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கு, இது வியாக்கியானம் பண்ணுற கூட்டம். நான் இன்றைக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அதில் அநேகர் எனக்கு சரியான மனதில் ஞாபகத்தில் இல்லை. அன்னைக்கு வேலை செஞ்ச கூட்டத்தில் சிலர் ஞாபகத்தில் இருக்கிறாங்க, அதில் நான் ஒரு ஆள். அவருடைய ஆலயத்துக்காக யார் அதிக பங்களிப்பு, 100க்கு 100% பங்களிப்பு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதில் ஒரு ஆள் நான் யாருன்னா, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஆனால் சபையில் நல்ல வேலை செய்ய தெரியும், நல்லா சர்ச்சில் வேலை செய்வேன், ஃபுல் எவ்வளோ கொடுத்தாலும் செய்வேன். ஒரு முறை எங்கள் சபையில் கீழே அந்த டைமில் தான் கீழே வந்து உடச்சி போட்டாங்க, ஆராதனை நடத்த முடியாது, மொட்டை மாட தான் ஆராதனை நடத்தணும். கிட்டத்தட்ட இங்கே நம்ம சபையில் விரிச்சிருக்கிற மாதிரி 6 12 பாய் 12 பாய் மேலே ஏற்றணும், மாடிக்கு ஏற்றி கீழே இறக்கணும். 6 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும், நாங்கள் 4 மணிக்கே ஏற்றணும். ஏன்னா நைட்டு ஏற்றினா பனி பெஞ்சு ஆராதனைக்கு முன்னாடி வச்சு ஆராதனைக்கு மடிச்சு வைக்கணும். ஸ்பீக்கர் செட் இது மாதிரி ஒரு 3 ஸ்பீக்கர் கீழேருந்து மேலே ஏற்றணும். மைக்கு, அதாவது கீழே சர்ச்சு என்ன செட்டப்பில் இருக்குமோ அதே செட்டப்பில் அப்படியே மாடிக்கு கொண்டு போகணும். ஆனால் என்ன கூரை மட்டும் இருக்காது, மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். இதை நாங்கள் போட்ட வேக திரும்ப கீழே என்ன பண்ணணும், இறக்கணும். அந்த டைமில் சர்ச்சில் வேலை செஞ்ச பசங்களெல்லாம் பார்க்கணுமே, இங்கேருந்து சலிக்காமல் ஏற்றுவோம், மேலே சலிக்காமல் இறக்குவோம். நைட்டு முழுக்க எங்கே 12 மணிக்கு 1 மணிக்கு தான் தூங்கியிருப்போம் சர்ச்சில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு, சனிக்கிழமை நைட்டு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு சர்ச்சை ஆரம்பிக்குது, 6 மணிக்கு ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்கு நாங்கள் ஏந்திரிக்கணும், 4 மணிக்கு ஏந்திச்சா தான் பாய்க்கெல்லாம் எடுத்து உருட்டி போட்டு குளிச்சுட்டு 6 மணி ப்ரேயரில் என்ன பண்ண முடியும், உட்கார முடியும். ஆனால் ஒரு நாள் கூட கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அந்த வேலை நடந்துச்சு. அந்த
அந்த 4 மாத காலமாக சர்ச்சு சர்வீஸ் மேலே தான் நடந்துச்சு. ஆனால் கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே, மேலே இருந்து 100க்கு 100% உழைச்ச எல்லாருமே காரணா இருக்கிறேன். மீதி எல்லாருமே நல்ல நல்ல நிலைமை. அவங்களாம் யார் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு டிமிக்கி கொடுக்காதவங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம திருநெல்வேலியில் தான் அல்வா பார்த்துருப்போம். சபைக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு விட ஒரு அல்வா படத்தில் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. பாஸ்டர் இந்தாங்க பாஸ்டர். பாஸ்டர் பாவம் என்ன பண்ணுவார்? இது எந்த இருட்டில் உட்காந்து கிண்ண அல்வான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சரி கொண்டா, சரி போங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? வாங்க பசிட்டி கடை காட்டுங்க, இருட்டு கடை அல்வாவான்னு கேட்கவா முடியும்? நீங்களும் கிண்டிட்டீங்க, கொடுத்துட்டீங்க, நானும் வாங்கி என்ன பண்ணிட்டேன்? வச்சுட்டேன். இப்போ ஸ்தோத்திரம். எதற்கு மறுபடியும் மறுபடியும் நான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, நான் என்னுடைய சபைக்காக எவ்வளவு பங்கு வைக்கிறேன். அது என் பணமாக இருக்கட்டும், என் சரீரமாக இருக்கட்டும். என் பணமாக இருக்கட்டும், என் சரீரமாக இருக்கட்டும். எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய காரியத்துக்காக அழைக்கப்படணும் அப்படின்னா அதற்கு நான் முழு மூச்சை என்ன பண்ணணும்? புறப்பட தயாராக இருக்கணும். ரெண்டாவது, எவ்வளவு நாளும் கொடுக்கவும், அது என் பணமாக இருக்கட்டும், என் பொருளாக இருக்கட்டும், என் வஸ்திரமாக இருக்கட்டும், என் வீட்டுக்கு அரிசி பருப்பாக இருக்கட்டும், இல்லை என் சரீரமாக இருக்கட்டும், அவருடைய வேலைக்காக என்ன பண்ணணும்? நான் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஒரு அழைப்பு வரும்போது நம்ம எதை முன் வைப்போம்? கர்த்தருடைய வார்த்தையை வைப்போமா? ஆண்டவர் எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, இங்கே அவங்க கூப்பிட்டாங்க, இங்கே இவங்க வர சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட நொண்டிச்சாக்க சொல்லிக்கிட்டு பாபிலோன்லேயே செட்டில் ஆயிடுவோமா? இல்லை எருசலேம் தீக்கரையாக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எருசலேமில் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எருசலேம் நல்ல குடியிருப்பு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எருசலேம் நல்ல வாகன வசதி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எருசலேமுக்கு போவேன், சகல வசதியும் இருக்கிற இந்த தேசம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இதனுடையதான காரியங்களை நான் நாளைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் பிரசங்கிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக இப்போ முடிக்க முடியாது, நேரம் ரொம்ப கடந்து போயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். அப்போ என்னுடைய பங்கு என்ன? என் ஆலயத்துக்கு இது ஆலயத்தை குறித்து நான் சொல்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஆராதிக்கிறதா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அது தசம பாகமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஆராதனை என் பங்கு எவ்வளோ? கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் என் பங்கு எவ்வளோ இருக்குது? அதில் உண்மையும் கள்ளத்தனமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்குது. கள்ளத்தனத்தையும் கர்த்தர் பார்க்குறார், உண்மையும் கர்த்தர் பார்க்குறார். கள்ளத்தனத்தை உண்மையாக பாஸ்டர் சொல்கிறான், கர்த்தர்கிட்ட என்ன பண்ண முடியாது, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். பாவம் மோகன்ராஜ் தான் ஏமாந்து போனவன், நீ அவன்கிட்ட உருட்டிக்கிட்டே போ, நான் என்ன பண்ண மாட்டேன், ஏமாற மாட்டேன்னு அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? கணக்கு புஸ்தகத்தை வச்சு எழுதிக்கிட்டே இருப்பார். ஆராதனைக்கு என் பங்கு எவ்வளோ? இது ஒன்று முக்கியம். ரெண்டாவது, என்னுடைய சரீரத்தின் ஒப்பு கொடுத்தல் எவ்வளோ இருக்குது? அதாவது என்னுடைய உழைப்பு, ஆலயத்துக்காக என் உழைப்பு, ஆலயத்துக்கான என் உழைப்பு எவ்வளோ இருக்குது? அது பாயை தூக்குறதா இருக்கட்டும், சேரை தூக்குறதா இருக்கட்டும், சர்ச்சை கழுவுறதா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச்சை கழுவுன்னு சொல்லி சுமார் ஒரு 5 மாதம் மேலே இருக்குமா, இன்ன வரைக்கும் சகோதரிகள் ஒன்று கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க சர்ச்சை கழுவுறதுக்கு. பாவம், இன்ன வரைக்கும் தாண்டிருச்சு. நான் மே மாதத்தில் சொன்ன காரியம் அதை தாண்டி, ஆகஸ்ட்டை தாண்டி அடுத்து நான் டிசம்பர் போயிடுச்சு. வழக்கம் போல் கிறிஸ்மஸ் கழுவுனா போதும் பாஸ் நினச்சிட்டாங்க நம்ம தரல பாதி பேர். என் பங்கு எவ்வளோ இருக்கு? மூணாவது, என்னுடைய தசம பாகம் என் ஆலயத்துக்கு நான் எவ்வளவு உண்மையாக வைத்திருக்கிறேன்? நான் ஆளுக்கு முன்பாக கொடுப்பதை கர்த்தர் கவனிப்பது அல்ல, என் உண்மையை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு விஷயம் கேட்கும்போது, பாஸ்டர் நான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறேன்னு கை தூக்குற ஆளை கர்த்தர் கனம் பண்ண மாட்டார். எப்பொழுதும் கனம் பண்ணுகிறத அவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இடையில ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்காண்டி பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம், இந்த மாதிரி நம்ம சபைக்கு ஒருத்தவங்களை கூப்பிடலான்னு இருக்கிறோம், செலவு இவ்வளோ இருக்குது, ஆகாரம் கொடுக்கணும், வரவங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும், இவ்வளோ காரியம் இருக்குது, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, நீங்கள் வந்து கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருடைய பேரை சொல்லி 10,000 ரூபான்னு இருக்காங்க. அவங்களும் உடனே 10,000 ரூபா நான் கொடுக்குறேன் பாஸ் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன்லேருந்து ஜிபே பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்ததான நோக்கம் பாஸ் சொன்னாருன்றதுக்காண்டியா,
இல்லை பாஸ் நான் 10,000 கொடுத்ததை பெருமையாக சொல்லிட்டாரு, அதுக்காகவே நான் 10,000 கொடுக்குறேன்னு கொடுத்தாங்களா? அது இன்ன வரைக்கும் முழுசா நமக்கு தெரியாது. இன்றைக்கு இப்படிப்பட்டவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாய்மாலம், இதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட். என் தசமத்தை நான் சரியாக கொடுக்கணும், கர்த்தர் கவனிக்கிறார். அதனால தான் எனக்கு ஆசீர்வாதமே தவிர ஒரு சபைக்கு வரப்போ அது வேற, அது சேர்ந்து செய்கிற காரியம். அதில் நான் என்னுடைய பெருமையை காட்டினா கர்த்தர் அதை பெருமையை எடுக்க மாட்டேன். சரி ஓகே, இந்த வச்சுக்க, கொஞ்சம் இதுக்கான ஆசீர்வாதத்தை இந்த வச்சுக்க. ஆனால் தசம பாகத்துக்கான ஆசீர்வாதம் வேற. சபையின் பொருட்களுக்காக நான் கொடுக்கறதான என்னுடைய பணத்தின் ஆசீர்வாதம் வேற, என்னுடைய பங்களிப்பு வேற. தினமும் ஆலயத்துக்கு நான் பங்கு கொடுக்குறேன்னா, இல்லை கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் நான் பங்கு கொடுக்குறேன்னா, இல்லை கன்வென்ஷனில் மட்டும் பங்கு கொடுக்குறேன்னா, இல்லை ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா ஸ்பெஷல் பாஸ்ட் வந்தால் மட்டும் நான் என் பங்கு கொடுக்குறேனான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ என் பங்கு கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவா இருக்கு, அதை பொறுத்தே நான் எழும்ப முடியும். நான் எழும்பி அந்த காரியத்தை கட்ட முடியும். இன்றைக்கு கட்ட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீங்க. என் குடும்பம் கட்டப்படணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும், என் சபை கட்டப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. என் பங்கு என்னங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இதன் தொடர் மீதியை நான் நாளைக்கு கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தர் நல்லது. இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? நாளைக்கு யாரும் வராமல் இருந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் மீதி ஆசீர்வாதம் பூரா நாளைக்கு தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்ததுக்கே இவர் இந்த கிளிக்கிறார், நாளைக்கு என்னத்தை வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு வராமல் இருந்துடாதீங்க. ஆசீர்வாதம் பூரா நாளைக்கு தான் வரும். நம்ம பிரசங்கமே அப்படி தான். ஃபஸ்ட்டு நிபந்தனை, அப்புறம் தான் ஆசீர்வாதம். இப்போ நிபந்தனையை சொல்லிட்டு நாளைக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். கோரேசின் நாட்களில் ஆலயம் கட்ட புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்களில் சிலர் புறப்படலை, சிலர் புறப்பட்டார்கள். எவர்களை ஏவினீரோ அவர்களே எழுந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தில் அநேகர் எழும்பாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வர விருப்பம் இல்லையோ, அவங்களுக்கு தன்னுடைய பங்கை கொடுக்க விருப்பம் இல்லையோ, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்க விருப்பம் இல்லையோ, எல்லாவற்றிலும் கள்ளத்தனத்தை அவங்க காண்பிக்கிறார்களோ, ஆண்டவரே இன்றைக்கு என்னையை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஆண்டவரை செய்கிறதான எல்லா ஊழியத்திலும் என் பங்கு 100% இருக்கேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் செய்கிற அந்த ஊழியத்தில் என் பங்கு 100% இருக்கணும்ப்பா. நான் இந்த ஊழியத்தில் கள்ளத்தனமான பங்கை நான் காண்பிக்கக்கூடாது ஆண்டவரே. இதற்கு நான் ஆண்டு 100% முழுதாய் தயாராகி, முழுதாய் என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்து, முழுதாய் என் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, முழுதாய் நான் ஆண்டு தேவ சமூகத்தில் நான் செபித்து இந்த ஊழியத்தை செய்யணும்ப்பா. அந்த அரைப்பங்கு கால் பங்கு இல்லை, முழுவதையும் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் பங்கு முழுவதுமாக இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும் போது என் பங்கு முழுவதுமாக இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க வருவதில் என் பங்கு முழுவதுமாக இருக்கணும்ப்பா. கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தில் என் பங்கு முழுவதுமாக இருக்கணும்ப்பா. நான் பிரயாசப்படுகிறேன், வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பீராக. நான் பிரயாசப்படுகிறேன், நான் பங்கு கொடுக்க பிரயாசப்படுகிறேன், நான் ஊழியம் செய்ய பிரயாசப்படுகிறேன், நான் ஆலயம் கட்டுகிற காரியத்தில் எழுந்து புறப்பட்டு போக நான் பிரயாசப்படுகிறேன். என் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.